ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் நண்பர்களே. என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க, தான் பேர் வாங்கணும், தான் நடிகிற படம் வந்து மிகப்பெரிய அளவில் பேர் வாங்கணும், அதாவது கலெக்ஷன் பண்ணுதோ இல்லையோ தான் நடித்த கதாபாத்திரம் வேறு லெவலில் பேச பண்ணுவாங்க வெளில வந்தா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நல்ல நல்ல படங்கள் தேர்ந்தெடுத்து நடிக்கிறாங்களோ இல்லையோ அந்த படத்தில் இவங்களோட கதாபாத்திரம் செம வெயிட்டாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஏகப்பட்ட கெட்டப்புகளை போட்டு வேறு லெவலில் கலக்கணும், அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் ஒரு சில நடிகர்கள் வந்து ஒரு சில படங்களை வந்து தேர்ந்தெடுத்து நடிப்பாங்க. ஆனால் என்னதான் கஷ்டப்பட்டு வித்தியாசமான கெட்டப்பில் அந்த படத்தை நடிச்சு முடிச்சுட்டு வெளில வந்தாலுமே கூட அந்த படத்துக்கு ஓரளவு அங்கீகாரம் கிடைக்குதோ இல்லையோ இவங்க நடித்த கதாபாத்திரத்துக்கு சல்பு தட்டாது. அந்த மாதிரி நடிகர்கள்லாம் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெள்ள தெளிவாக பேச போகிறோம் நண்பர்களே. இதுக்கு முன்னாடி வித்தியாசமான கெட்டப் போட்டு பயங்கரமாக பேர் வாங்கின நடிகர்கள் நம்ம நிறைய பேரை சொல்லலாம். உதாரணத்துக்கு காஞ்சனா படத்தில் வந்த சரத்குமார், ஆனழகன் படத்தில் வந்த பிரசாந்த், விஸ்வரூபம் படத்தில் வந்த நம்ம யாருங்க அவரு கமலஹாசன், அது என்ன விஸ்வரூபம் தசாவதாரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆறு மெழுகுவர்த்திகள் படத்தில் வந்த நம்ம ஷாமு, அவ்வை சண்முகி படத்தில் வந்த நம்ம கமலஹாசன், இவங்களோட கெட்டப்பெல்லாம் நம்ம பேசணும்னு பார்த்தீங்களா இன்னும் 50 வருஷத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற நடிகர்கள் என்னதான் நல்ல நல்ல கெட்டப் போட்டு நல்ல கதாபாத்திரம் பண்ணாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 மாதம் வரைக்கும் பேசினானுங்க, அதுக்கப்புறம் மறந்து போட்டானுங்க. அதெல்லாம் என்ன படம், அதெல்லாம் யார் யார் அந்த நடிகர்கள் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெள்ள தெளிவாக பேசுவோம் நண்பர்களே. இப்போ வாங்க லிஸ்ட்டுக்குள்ளே போவோம். முதலாவதாக இந்த லிஸ்ட்டில் நான் சொல்ல போகிற நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடிகர் கார்த்தி அவர்கள் தான். அதாவது கார்த்தி அவர்கள் அவரோட காலகட்டத்தில் அவர் நடித்த படங்களில் எந்த ஒரு பெரிய மாற்றங்களும் செஞ்சதே இல்லை. அதிகப்படியான கெட்டப்பாக அவர் எதை போட்டார்னு பார்த்தீங்கன்னா, இந்த காற்று வெளியிடை அப்படின்ற ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் மீசையை வச்சுட்டு கூலிங் கிளாஸை போட்டு சைடில் மட்டும் ஃபேடை போட்டுட்டு நானும் ஒரு ஏர்ஃபோர்ஸ் வீரன் தானே அப்படின்ற மாதிரி வந்து முன்னுக்கு நிற்பார். ஆனால் அது ஒரு பெரிய கெட்டப் இவர் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தார். பார்க்குற யாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய கெட்டப்பாக தெரியவில்லை. இருந்தாலும் நானும் போடுறேன் படுற கெட்டப்பு அப்படின்னு சொல்லி இவர் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தை எடுத்து போட்ட கெட்டப்பு தான் காஷ்மோரா அப்படின்ற ஒரு படத்தில் மொட்டை அடிச்சுக்கிட்டு மூஞ்சி புல்லா டாட்டு போட்டுருந்தாரு. இது கூட பல இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். இந்த படத்தின் பட்ஜெட்டு கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் செலவு பண்ணி கார்த்தி இந்த மாதிரி வந்தாருன்னு சொல்லி இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் நம்பி எடுக்கப்பட்ட படம். 2016 வருஷம் தீபாவளி இன்னைக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்காக கார்த்தி அவர்கள் குதிரை பந்தயமா ரொம்ப ஓவரா போயின்னு கிண்டி ரேஸ் கோர்ஸ்ல போய் ரேஸ் விட போறாரா என்ன. ஸோ இந்த படத்துக்காக கார்த்தி அவர்கள் குதிரை ஓட்ட கத்துக்கிட்டாராம்பா. ஸோ இந்த அளவுக்கு பல விஷயங்கள் பண்ண படம். அது மட்டும் இல்லாமல் 3D ஸ்கேன் ஃபேஸிங்கில் ஆம்னி டைரக்ஷனல் ஷாட் அப்படின்றது தமிழ் சினிமாலே இந்த படத்தில் தான் வந்து முதல்ல யூஸ் பண்ணப்பட்டது. அதாவது கார்த்தி அவர்களோட ஃபேஸ் வந்து பல டைமென்ஷன்களில் திரும்ப இந்த படத்தில். ஸோ அந்த மாதிரியான வித்தியாசமான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் பண்ணியிருந்தாலுமே கூட 60 கோடி ரூபா செலவு பண்ணி இந்த படம் வெறும் 31 கோடி தான் கலெக்டே பண்ணுச்சு. ஸோ என்னதான் கார்த்தி அவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு மொட்டை அடிச்சாரோ இல்லையோ தலையில் பேச்செல்லாம் ஒட்டி டாட்டூவெல்லாம் போட்டு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம், இந்த கதாபாத்திரத்தை பண்ணால் நம்மளுக்கு வேற லெவலில் அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணி மண்ணை தொட்ட மண்ணை கவிய ஒரு விஷயம்தான் இந்த காஷ்மீரா படத்தில் கார்த்தி அவர்கள் போட்ட கெட்டப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவ்வளவு கஷ்டப்பட்டும் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கம் இந்த படம் ரிலீஸ் ஆனவன்னு அவருக்கு இருந்திருக்கும். இதுக்கப்புறம் கார்த்தி அவர்கள் இதுக்கு மேலே கஷ்டம்லாம் படம் வேணாங்க, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடிச்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஆஸ் யூஷுவல் அவருக்கு வர ஸ்டைலில் படம் நடிச்சிட்டு இருக்காரு. வேற எந்த கெட்டப்பும் பெருசாக ட்ரை பண்ணலை. சர்தாரில் மட்டும் ட்ரை பண்ணாரு, அதுவும் ரொம்ப பெருசாக எடுபடலை இல்லைங்களா. ஸோ இவர்களை தொடர்ந்து அடுத்ததான் மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்த ஒரு நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, நம்ம நடிகர் விஷால் அவர்கள் தான். அவன் இவன் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக அதுக்கு முன்னாடி நடிச்ச படம்லாம் ஓரளவு நல்லா போயிட்டு இருந்தது. இந்த படத்தில் இப்போ ஏற்பட்ட ரிஸ்க் எதுக்குங்க எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு இயக்குனர்கிட்டலாம் மாட்டினா இப்படிதான் நீ நாசமா போயிடுவே அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து பாலா அவர்கள் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது நம்மளோட கெரியரில் ரொம்ப ராவான படமாக எடுத்து அவனை பைத்தியமாக்கிட்டு இருந்தோம். சரி ஒரு காமெடி படம் எடுப்போமே, ஒரு ராவான காமெடி படம் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் தான் இந்த அவன் இவன் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தில் வந்து ஆரம்பத்தில் சூர்யா மற்றும் கார்த்தி 2 பேரும் ரியல் லைஃப் அண்ணன் தம்பிகளை நடிக்க வைக்கலாம்னு முடிவு பண்ணி அவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் ஜீவா மற்றும் ஜித்தன் ரமேஷ் எங்களால் குனிஞ்சு நிமிந்தெல்லாம் வேலை பார்க்க முடியாது, ஆளை விடுன்னு அந்த ஆளுங்க ஒரு பக்கம் ஓடி போயிட்டாங்க. இதுக்கப்புறம் ஓகே 2 பேரும் அந்த அண்ணா நகர் டீ கடை நண்பருங்க இருக்கான பேர் அவங்களுக்கு பிடிச்சி வலிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்யாவையும் விஷாலையும் வலிச்சுன்னு வந்தாரு. இதில் விஷால் வந்து ஓகே பாவம் என்ன பண்ணுறது, முதல் தடவையாக நம்ம பாலா கூட நடிக்கிறனால சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுப்போம் அப்படின்ற மாதிரி தலையாட்டினாரு. ஆனால் ஆர்யா இருக்கார் பார்த்தீங்களா, அவரு ரொம்ப உசாரு. போன படத்தில் அடிச்சு 18 தையல் போட்ட மாதிரி இந்த படத்தில் வேலைக்கு ஆகாது தம்பி, நான் சேஃப்டியாக நடிச்சிட்டு போகிறேன், என் மண்டே என்ன வேணாலும் பண்ணிக்கோ, மற்றதெல்லாம் விட்டுரு அப்படின்ற மாதிரி ஆர்யா சேஃப்கார்டாக போனார். ஆனால் விஷால் அவர்கள் மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா விஷால் அவர்கள் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, பாலா அவர்களே உங்களுக்கு நான் அடிமை, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி தானா தலையை போய் தண்டவாளத்தில் வச்ச கதை தான் விஷால் அவர்களின் கதை. ஏன்னா இந்த படத்தில் வந்து ஒரு காமெடி படமாக இது வரப்போகுது அப்படின்னு சொல்லி விஷால் அவர்களை ஸ்குயின்ட்டு மாறுகன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரியான ஒரு கண்ணை வச்சு நீ நடிக்கணும்ப்பா, அதுவும் 1-2 சீன் கிடையாது படம் ஃபுல்லா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. படத்தோட படப்பிடிப்பு எத்தனை நாளுங்க போவோம், சும்மா ஒன்றும் இல்லைப்பா ஒரு 30 நாள் 40 நாள் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் இவரை வந்து சமாதானப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பல்லில் கூட பிரேசஸ் வச்சு வாய் எடுப்பாவே இருக்கும், இந்த 2 வேலையை நீ பார்த்துட்டு ஒரு 30 நாள் தானே அப்படின்ற உடனே விஷால் அவர்கள் ஆரம்பத்தில் ஒதுக்கிட்டாரு. ஆனால் கிட்டத்தட்ட இந்த படத்தோட படப்பிடிப்பு 6 மாசத்தை தாண்டி போனதுனால விஷால் அவர்களோட கண்ணு உண்மையாகவே அப்படி ஆயிடுச்சாம்ப்பா.
இதனால் விஷால் அவர்களுக்கு அடிக்கடி தலைவலி வருது. அதுக்கப்புறம் கண்ணு சரியே பண்ண முடியல. ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து கண்ணும் பவராக போய் கண்ணு மாறுகண்ணாவே ஆயிடுச்சு. அதனால தான் இந்த படத்தை முடிச்ச உடனே விஷால் அவர்கள் வெடி போன்ற படங்கள்லாம் ஒரு சில படங்கள் கமிட் ஆகி நடிச்சிட்டு இருந்தார். அந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா விஷாலோட கண்ணு இந்த மாதிரி டப்ஸா கண்ணா தான் இருக்கும். ஸோ சாரி மன்னிக்கணும், நான் வந்து அந்த மாதிரி கண்ணு இருக்கிறவங்கள நான் கலாய்க்கலைங்க. விஷால் அவர்களுக்கு என்ன நடந்ததோ அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பல படங்களில் வந்து ஒரு கூலிங் கிளாஸோட தான் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுக்குள்ள போதும் ஆனாலும் இதன் காரணமாக அவருக்கு நர்வஸ் வீக்னஸ் வந்தனால தான் இப்போ நம்ம படத்தோட படப்பிடிப்புன்றதோட பிரஸ் மீட்டில் மேடையில் நின்று கையை கலகலன்னு ஆட்டினார் பார்த்தீங்களா. இதுக்கு முக்கியமான காரணமும் பாலா அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த படத்தில் பண்ணோம் கூட நம்ம விஷால் அவர்களுக்கு ஓரளவுக்கு அங்கீகாரம் கிடைச்சாலும் காலப்போக்கில் அதெல்லாம் மறக்கப்பட்டு விட்டது. இதுவும் ஒரு கல்ட்டு ஃபிலிமாக அமைஞ்சு விஷால் அவர்களோட கெரியரை பூஸ்டப் பண்ணிச்சான்னு பார்த்தீங்கன்னா பெருசாக பூஸ்டப்லாம் பண்ணல. போட்ட எஃபோர்ட் தான் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். விஷால் அவர்களை தொடர்ந்து மூன்றாவதாக சொல்ல போதும் நம்ம சியான் விக்ரம் அவர்கள் தான். அவரோட கெரியரில் வந்து அவர் எவ்வளவோ கெட்டப் போட்டிருக்காரு. ஆனால் பல கெட்டப்புகள் வந்து அவரை வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தூக்கி காமிச்சது. ஆனால் இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரே படத்தில் என் வித்தையை இறக்குறேன் பாருன்னு சொல்லி அவர் ரிஸ்க் எடுத்த படம் தான் ஐ அப்படின்ற படம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் நடித்த பல படங்கள் இந்த காசி ஆகட்டும், அதுக்கப்புறம் சேது படம் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஜெமினி என்னென்னமோ படங்கள் நடிச்சார் இல்லைங்களா. எல்லாத்துலேயும் கொஞ்சம் வித்தியாசமான கெட்டப் போட்டு தான் நம்ம விக்ரம் அவர்கள் நடிப்பார். எல்லா படமே அவரோட கெரியரையும் பூஸ்ட் பண்ணிச்சு. அந்தந்த படங்கள் வந்து ஒரு வெற்றி படமாகவும் அமைஞ்சுது. இருந்தாலும் நம்ம இது வரைக்கும் கெரியரில் பண்ண அத்தனை கெட்டப்பையும் தூக்கின்னு போய் ஒரே படத்தில் போட்டு ஒரேடியாக வளர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி பண்ணி ஐ படத்தில் நடித்தார். இதை வந்து சங்கர் அவர்கள் தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணி கொண்டார். மாட்டிக்கினாட்டா ஒரு அடிமை 2 வருஷம் அவனை வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து வச்சு செஞ்சாங்க. இந்த படத்தில் வந்து விக்ரம் அவர்களை 100 கிலோ ஃபஸ்ட்டு ஏற்ற சொல்லி ஒரு பாட்டுக்காக 100 கிலோ ஏற்றி, அதுக்கப்புறம் பாடி பில்டருக்காக அப்படியே 85 கிலோ குறைச்சி, அதுக்கப்புறம் மாடலுக்காக ஒரு 65 கிலோ குறைச்சி, அதுக்கப்புறம் அஞ்சு பேக் அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு 45 கிலோ குறைச்சி, இதுக்கப்புறம் அடுத்த கெட்டப் போட்டால் உனக்கு சமாதி தாண்டா ராஜா அப்படின்னு அவரோட டாக்டர்லாம் சொன்னனால இதுக்கு மேலே எந்த கெட்டப்பும் வேணாங்க, 45 கிலோலேயே நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அவர் 2 வருஷம் டயட் இருந்து அவரோட உடல்நிலை ரொம்பவே பாதிக்கப்பட்டு விட்டது. ஹேர் ஃபால் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சீனுக்காக பல்ல புடுங்கி எடுத்துட்டார் உண்மையாகவே. ஸோ இந்த மாதிரியான பல ரிஸ்க்குகள் எடுத்து இந்த படத்தை வந்து 100 கோடி ரூபா பட்ஜெட்டில் வந்து இவங்க எடுத்தாலும் இந்த படம் கலெக்ஷனில் 100 கோடி கிளப்புக்குள்ளே சேர்ந்துருச்சுன்னு மார்தட்டி கொண்டார்கள் மார்கண்டேயர்கள். ஆனால் போட்டது 100 கோடி தாண்டா அப்படின்றத எல்லாருமே மறந்து இவங்களே செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இருந்தாலும் இதை வந்து ஒரு வெற்றி படமாகத்தான் இவங்க கருதுகிறார்களாக இருந்தாலுமே கூட இந்த படம் வந்து ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் தான் கிடைச்சது. விக்ரம் அவர்கள் போட்ட இப்பேற்பட்ட ஒரு எஃபர்ட்டுக்கு வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம்லாம் எதுவுமே கிடைக்கல. இருந்தாலும் ஏதோ பண்ணாருப்பா. சின்ன தம்பி படத்தில் வர கவுண்டமணி அவர்கள் கண்ணு தெரியாமல் சைலண்டாக கை தட்டுவார் பார்த்தீங்களா தேட்டரில், இந்த மாதிரி எல்லாரும் தட்டிட்டு போயிட்டாங்க. ஆனால் விக்ரம் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய கம்பேக்கு விக்ரம் அவர்களுக்கு இந்த ஐ படம் கொடுக்கல அப்படின்றதான் நிதர்சனமான உண்மைங்க. அவ்வளோதாங்க, வாய் குளர்ந்துங்க பேசி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆயிடுச்சு. அதையும் மீறி நீங்கள் வந்து ஐ படம் வந்து எவ்வளோ கலெக்ஷன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அதுக்கு என்கிட்ட ஒரு பதில் இருக்குது. இந்த படத்தை தயாரித்த ஆஸ்கர் ரவிச்சந்திரன் எங்கே நான்காவதாக சொல்ல போகிற நடிகை ஒருத்தங்க இருக்காங்க. நடிகை விக்ரம் அவர்களுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு நான் ஒரு கெட்டப் போடுறேன் பாடுறா, அதுவும் நீ நடிகிற படத்திலே அப்படின்ற மாதிரி இவங்க ரிஸ்க் எடுத்த படம் தான் 2015 வருஷம் விஜய் மில்டன் அவர்களோட இயக்கத்தில் வெளியான 10 என்றதுக்குள்ள அப்படின்ற ஒரு படம். விக்ரம் அவர்கள் கெட்டப்பே போடாத படம் இந்த ஒரு படம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஆனால் அவரை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நான் போடுறேன் பாடுறா கெட்டப்னு சமந்தா அவர்கள் ஒரு வில்லி கெட்டப் போட்டிருப்பாங்க இந்த படத்தில். ஸோ இந்த படத்தில் அவங்க தம் அடிக்கிற சீன்ஸ் எல்லாம் நிறைய வரும். அந்த தம் அடிக்கிறதுக்கு இவங்க மிகப்பெரிய ப்ராக்டிஸ் எடுத்தாங்களா. அதனால் இந்த படம் வந்து வெளியானதுக்கப்புறம் மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணோம். சமந்தா அவர்களுக்கு வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து பயங்கரமான ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க என்னென்னமோ நினப்பில் இருந்துருக்கிறாங்க. ஆனால் நினப்பு பொழப்ப கெடுக்கும் அப்படின்ற ஒரு தத்துவம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது போல இருக்கு. ஏன்னா இவங்க போட்ட இந்த கெட்டப்புனால இவங்களுக்கு இருந்த கொஞ்சம் நஞ்ச இமேஜும் டேமேஜ் ஆகி இதுக்கப்புறம் இவங்களை வந்து பெருசாக எவனுமே யூஸ் பண்ணலை. அட என்னடா இந்த மாதிரியான வில்லித்தனம்லாம் பண்ணு, அது பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இல்லாமல் நீ பண்ணதுனால இந்த படமும் வந்து ஊற்றிச்சு 40 கோடி ரூபா செலவு பண்ணி 28 கோடி தான் இந்த படம் வந்து சம்பாரிச்சு கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க ஆதங்கப்படும் போது விக்ரம் அவர்கள் சைடில் நின்று தூணுக்கு பின்னாடி ஒழிச்சிக்கிட்டு கேட்க பக்கம் சிரிச்சிருக்காரு. நான் போட்ட கெட்டப்புக்கு ஒன்றுமே நடக்கல, நீ வேற என் படத்திலே கெட்ட போடுறியா அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாற்றி கலாச்சிக்கிட்டதா கேள்விப்பட்டேன். அதே மாதிரி 5ஆவதா நம்ம விக்ரம் அவர்களே மறுபடியும் கொண்டு வருவோம். ஏன்னா இருமுகன் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சார் பார்த்தீங்களா. அந்த படத்தில் லவ் அப்படின்ற ஒரு கேரக்டர் நம்ம விக்ரம் அவர்கள் பண்ணியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி தான் இந்த 10 என்றதுக்குள்ள அப்படின்ற ஒரு படத்தை பண்ணாரு. இந்த படத்தை முடிச்ச கையோட விக்ரம் அவர்கள் அப்பதான் ஐ படத்துலேருந்து வெளில வந்து உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தேத்திட்டு இருந்த காலகட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ அந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த படத்தோட கேரக்டர் லவ் அப்படின்ற கேரக்டர் நான் பண்ண போறேன்னு இவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் வந்து இவர் டோட்டலாக கம்ப்ளீட்டாக மாற்றினார் அப்படின்றது இந்த படத்தை பார்த்த பல பேருக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் விக்ரம் அவர்கள் முதல் முறையாக ஒரு நெகட்டிவ் கேரக்டர் அவரோட படத்தில் அவரே வில்லனா பண்ண போறாரு, அதுவும் லவ் அப்படின்ற ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ண போறாரு அப்படின்றது அந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசாக யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரியான ஒரு கெட்டப் உள்ள இருக்கதா அப்படின்றதும் வந்து பெருசாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு சீக்கிரட்டாக வச்சிருந்தாங்க. ஆனால் படம் வெளியானதுக்கு அப்புறம் பார்த்த எல்லாருமே ஒரு டிசப்பாயின்மெண்ட், விக்ரமாவே இல்லைங்க, சரியாவே இல்லைங்க, அந்த கேரக்டர் நல்லாவே இல்லைங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ எஃபர்ட் போட்டு அந்த கெட்டப்பை போட்டாலும் விக்ரம் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இந்த படத்தினால கிடைக்கல. அதனால இந்த கெட்டப்பம் வீணா போச்சு. இப்போ இந்த லிஸ்ட்ல 6ஆவதா சொல்ல போற நடிகர்
சிவகார்த்திகேயன் அவர்கள் அவரோட கெரியரில் முதலும் கடைசியுமாக வித்தியாசமாக போட்ட கெட்டப்பு எந்த படத்துலன்னு பார்த்தீங்கன்னா 2016 வருஷம் ரிலீஸ் ஆன ரெமோ படத்தில் இவர் போட்ட அந்த நர்ஸு கெட்டப் தான். கிட்டத்தட்ட 35 கோடி ரூபா செலவு பண்ணி 70 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணாலுமே கூட இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் போட்ட கெட்டப்னால இவருக்கு நடிப்பு சிகரம்ன்ற அவார்டு கிடைச்சதா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கினாரு, சைமா அவார்ட்லாம் வாங்கினாரு, ஒரு புது முயற்சி அப்படின்னு. இந்த படத்துக்காக சிவகார்த்திகேயன் அவர்கள் கிட்டத்தட்ட 10 கிலோ குறைச்சாராம். அந்த ஒரு கெட்டப், அந்த நர்ஸு கெட்டப் போட்டால் நம்மளுக்கு அப்படியே எடுப்பாயிரும் அப்படின்றதுனால. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு 3 கெட்டப்பே போட்டிருப்பாரு. ஒரு பொம்பளை கெட்டப், அதாவது நர்ஸு கெட்டப், ஒரு சின்ன பையன் கெட்டப், ஒரு ஓல்டு மேன் கெட்டப். இது எல்லாத்துக்கும் வந்து படத்தில் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ண அந்த வீட்டா ஒர்க் ஷாப் இவங்க தான் வந்து இந்த படத்தில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு வந்து காசை வாரி அரைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 60% இவர் இந்த படத்தில் நர்ஸாக தான் நடிச்சிருப்பாரு. ஸோ ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா 10 கிலோலாம் குறைச்சாச்சு. இதுக்கு இன்ஸ்பிரேஷனே பார்த்தீங்கன்னா அபய் சண்முகி படம் பார்த்து தான். இவ்வளவு விஷயங்கள் எடுத்து இந்த படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்தாலுமே கூட இந்த ரெமோ படம் கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஒரு ஆடியன்ஸ் கிட்ட போய் சேராத காரணத்தினால தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கல. அவர் நடித்த அந்த எஃபர்ட்டுக்கும் வந்து மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கல. அதுக்கு முக்கியமான காரணம் சிவகார்த்திகேயன் அவர்கள் அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் பல பேரோட வைத்தறிச்சலை கொட்டிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதனால் ஆடியன்ஸே சில பேர் அவர் மேலே வெறுப்பில் தான் இருந்தாங்க. இதையும் தாண்டி சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள பல ஹீரோக்கள் வந்து அவருக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்தாங்க. ஆனால் சிலம்பரசன் மற்றும் விஷால் மட்டும் தான் இவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த மேடையில் கூட அவர் வந்து கதறி எழுதுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் படம் வெளிவரக்கூடாது அப்படின்றதுக்காக கே ஞானவேல் ராஜா, அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன், வேந்தர் மூவிஸ் மதன் இவங்க எல்லாமே என் படத்தை தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆதங்கப்பட்டாரு. அவங்க சைட்லேருந்து விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது, எங்க கிட்ட இருந்து அட்வான்ஸ் வாங்கினாங்க இருந்தாலும், ஆனால் அட்வான்ஸை வாங்கிட்டு எங்களோட படத்துக்கே வரலன்னா நாங்கள் காண்டாக மாட்டோமா அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புலையும் சொன்னாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இந்த படத்துக்கு வந்தனால தான் இந்த படம் வந்து சரியான அங்கீகாரம் கிடைக்கலன்னா கூட கலெக்ஷன் பண்ணிச்சு. பட் சிவகார்த்திகேயன் அவர்கள் போட்ட எஃபோர்ட்டுக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கணும். ஆனால் அமையில ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சுப்பா. ஸோ நண்பர்களே, இப்போ இந்த லிஸ்ட்டில் நான் சொன்ன நடிகர்கள் மட்டும் இல்லாமல் நான் கூட ஒரு சில நடிகர்களை பார்த்தங்க. இந்த படத்தில் இந்த கெட்டப்லாம் நல்லா போட்டிருந்தாங்க. ஆனால் பாவங்க அந்த கெட்டப் வந்து பெருசாக எடுபடலை. அது மட்டும் இல்லாமல் அந்த படமும் சரியாக போலங்க, எனக்கே ஒரு வருத்தம் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அது என்ன படம், அந்த நடிகர் யார், அவர் அந்த படத்தில் என்ன கெட்டப் போட்டிருந்தார் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நாங்களும் படித்து தெரிந்து கொள்கிறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மற்றும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, அதுக்கு மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க, எல்லாமே என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.